ஆட்சிக்கு வருவதற்கு முன் என்ன சொன்னாங்க? இதே முதலமைச்சர் சொல்லாரு, நான் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் அப்பொழுது பேசினார், தமிழகத்தில் இருக்கின்ற கடனை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை படிப்படியாக குறைக்கப்படும், அதற்கு நிபுணர் குழு அமைக்கப்படும், நிபுணர் குழுல இடம்பெற்றவர்கள் அந்த கடனெல்லாம் ஆய்வு செய்து அதற்குரிய நடவடிக்கை எடுத்து வருவாயை பெருக்கி கடனை சீர் செய்யப்படும். அதுக்காக நிபுணர் குழு அமைச்சாங்க. கடன் வாங்குறதுக்கு தான் நிபுணர் குழு அமைச்சாங்கன்னு இப்பதான் தெரியுது. எடப்பாடி பழனிசாமி கடன் வாங்கிட்டார் என்று சொல்கிறாரே. தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி பாருங்க 11.19. இது மாறி மாறி வரும், இந்த புள்ளி வரம் மாறி மாறி வரும். இந்த புள்ளி வரமா நமக்கு கடனை கட்ட போகுது. உங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்க போதா இந்த புள்ளி வரும்? சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது வருமானம் உயர்ந்திருக்கு திமுக ஆட்சியில்? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? கேட்டா புள்ளி வரத்து சொல்றார். இங்க வந்து நாட்டு மக்களை பாருங்க திரு ஸ்டாலின் அவர்களே, நாட்டு மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்க, வேதனை அடைகிறார் என்பதை பார்த்து தெரிஞ்சு பேசுங்க.